Safety. A எழுத்தாளர். கதைகள் மற்றும் கவிதைகளை கற்பனை நயத்துடன் தனக்கான நடையில் எழுதுபவர். எலி. எலி பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு கொறிணி ஆகும். இது சுண்டெலி, பெருச்சாளி, வெள்ளெலி, வீட்டெலி என பல வகைகள் உள்ளன. எறும்பு. எறும்பு புழுவாக வாழும் பூச்சி இனம். இவை வியப்பூட்டும் புழு ஒழுக்கம் கொண்டவை. எலுமிச்சை. ஆசியாவை தாயகமாக கொண்டது எலுமிச்சை. இதன் பழம் சாற்றுக்காகவே மிகுதியாக பயன்படுத்தப்படுகிறது. எலுமிச்சை புல். இது ஒரு மருத்துவ குணமிக்க தாவரமாகும். பல கால்நடைகள் இதை உணவாக உட்கொள்கின்றன. எருக்கம்பூ. இது ஒரு மருத்துவ குணமிக்க தாவரமாகும். இவை கடும் வறட்சியிலும் வளரும் தன்மையுடையது. எலும்பு. எலும்பு என்பது ஒரு திடமான உறுப்பு. இது பெரும்பாலான முதுகெலும்பு விலங்குகளில் எலும்புக்கூட்டின் ஒரு பகுதியாகும். எலும்புகள் உடலின் பல்வேறு உறுப்புகளை பாதுகாக்கின்றன. ஏடு கட்டுபவர். புத்தகங்கள் எளிதில் கிழியாமல் இருக்கும் அளவிற்கு அட்டைகள் சேர்த்து கட்டித் தருபவர். ஏர். ஏர் என்பது உழவு கருவி. உழவுத் தொழிலில் மண்ணை பதப்படுத்தி பயிரிட ஏற்ற நிலமாக மாற்ற உதவும் கருவி. ஏரல். ஏரல் என்பது நத்தையை குறிக்கும் சொல். நத்தைகள் ஈரறிவு உயிரினம். நத்தைகளை கடல் நத்தை, தரை நத்தை, தண்ணீர் நத்தை என வகைப்படுத்துவர். ஓடில்லாத நத்தை வகைகளும் காணப்படுகின்றன. ஏலக்காய். இது உணவில் வாசனைக்காக பயன்படுத்தப்படுகிறது. மருத்துவ குணம் நிறைந்தது. 60% ஏலக்காய் கேரளாவில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஏணி. ஏணி ஏறுவதற்கு பயன்படுவது ஆகும். ஏணி உயரமான இடத்திற்கு செல்வதற்கு பயன்படுகிறது. ஏடு. தாள் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் பழங்காலத்தில் எழுதுவதற்காக பயன்படுத்தப்பட்ட காய்ந்த பனை ஓலை ஏடு ஆகும். ஆனால் இன்று தாள்களால் ஆன புத்தகம், நாளேடு மற்றும் இதழ் ஆகியவற்றை குறிக்கும் சொல்லாக பயன்படுகிறது. ஏவுகணை. ஏவுகணை என்பது தானாக உந்தி வெடிக்கும் வெடிகுண்டு. ஏவுகணைகள் தாமே தம்மை செலுத்தும் தன்மை கொண்டவை ஆகும். ஐம்பொன் சிலை செய்பவர். 5 வகையான உலோகங்களையும் சரியான அளவில் கலந்து சிலைகளை உருவாக்குபவர். ஐராவதம். ஐராவதம் என்பது வெள்ளை நிற யானை. இது இந்திரன் என்னும் கடவுளின் வாகனம் ஆகும். ஐந்து. 5 என்பது எண்ணிக்கையை குறிக்கும் சொல் ஆகும். ஐவிரல். ஐவிரல் என்பது 5 விரல்களை குறிக்கும். நம்முடைய ஐவிரல்களை கொண்டு நாம் அனைத்து வேலைகளையும் செய்கிறோம். ஐவனம். ஐவனம் என்றால் மலைநெல். மலைவாழ் மக்கள் பல நூற்றாண்டுகளாக மலை நெல்லையே தங்களது உணவாக பயன்படுத்தி வந்துள்ளனர். மலைநெல் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவாகும். ஐயஞ்சு. ஐயஞ்சு என்றால் பனங்கிழங்கு,
பனை விதைகள் முளைக்கும் போது வேரில் மாவு பொருள் சேமிக்கப்பட்டு கிழங்கு உருவாகின்றது. பனங்கிழங்கை ஆவியில் வேக வைத்து உண்பர், பச்சையாக உண்பதில்லை. இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இவை குளிர்ச்சித்தன்மை உடையது. ஐவனி. ஐவனி என்றால் மருதோன்றி செடி. இதன் இலைகளை அரைத்து கைகளில் இடுவர். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும்.